ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம கன்னிராசிக்காரர்களுக்கான லவ் ரீடிங் காதல் பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் கார்டு வந்து லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. அடுத்து பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, 2 பேருக்கும் இடையிலான ஒரு உண்மையான காதலை தான் இந்த கார்டு சொல்லுது. 2 பேருக்கும் ஒரு நெருக்கமான லவ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஒரு உண்மையான காதலை தான் இந்த 2 கார்டுமே சொல்லுது. பேஜ் ஆஃப் கப்ஸ் கார்டு வந்து உங்கள் 2 பேருக்கு இடையிலையும் ஒரு குட் நியூஸ் வரப்போகுது. ஒரு புது ஃபீல், ஒரு நியூ ஃபீல் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசாமல் இருந்தாலோ அல்லது நோ கான்டாக்டில் இருந்தீங்க அப்படின்னாலோ நீங்கள் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்குறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் சொல்கிறது. அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப் பார்ட்னரை மீட் பண்ணுறீங்க, லைஃப் பார்ட்னர் கூட இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இடையில உள்ள நெருக்கம் வந்து இன்னும் அதிகரிக்கும். நீங்கள் இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆவீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கார்ட்ஸ் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசுகிறது இன்றைக்கி நீங்கள் நடத்துகிற கான்வர்சேஷன், உங்களுக்குள்ளே இன்றைக்கி ஏற்படுற கான்வர்சேஷன் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதும் இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்துட்டு வீடியோ கால்ஸ் பண்ணி பேசுகிறது, அதே மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக மெசேஜ் பண்ணுறது, ரொம்ப லவ்வபுளாக மெசேஜஸ் பண்ணுறது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்னுமே ஸ்வீட் ஆக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த கார்ட்ஸோட மெசேஜஸாக இருக்குது. அதே மாதிரி கன்னிராசிக்காரங்க சிங்கிள்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பழைய காதல் மீண்டும் துளிர் விட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகேங்களா? ஏற்கனவே உங்கள் லவ்வில் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட பழைய பர்சன் வந்து ரீகன்சில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்டோட மெசேஜஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக உங்கள் லைஃப்பில் யாராவது ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா அவங்கள அப்படியே ஃபுல்லாக ஏற்றுக்கோங்க. முழு மனசோடு அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னராக அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதும் இந்த கார்ட்ஸ் சொல்கிற விஷயமா இருக்குது. அதே மாதிரி உங்கள் லைஃப் பார்ட்னர் இப்படி தான் இருக்கணும், உங்களோட லைஃப் இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் ஏதாவது நீங்கள் ட்ரீம்ஸ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கும் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் பிகினிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் கூட தயங்காமல் நேரடியாக உங்கள் பர்சன்கிட்ட ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை சொன்னால் என்ன நினைப்பாங்களோ, நம்ம இவ்வளோ க்ளோஸாக அவங்கள எதிர்பார்க்குறோம், நம்மளை அப்படின்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சால் நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்துட்டு நீங்கள் அப்படியே ஹோல் ஹார்ட்டடாக அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் லவ்வை அன்பு வந்து வெளிப்படுத்தினா மட்டும்தான் அது அடுத்தடுத்த லெவலுக்கு போகும், வளரும். உங்கள் காதலும் ரொம்ப இனிமையாக இருக்கும். உங்கள் மேலே அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் உங்களை மதிக்காதவங்க, உங்களை கன்சிடர் பண்ணாதவங்களுக்காக ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நீங்களும் அவங்கள வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. உங்களோட எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸை வந்து அவங்களுக்காக நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களை அப்ரோச் பண்ணுறவங்க, உங்களை வேல்யூ பண்ணுறவங்க, உங்களை கன்சிடர் பண்ணுறவங்க, நீங்கள் இருந்தால் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு யார் ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்க கூட நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருங்க. அவங்கக்கிட்ட வந்து எந்த விஷயத்தையும் மறைக்காமல் உங்களோட லவ்வை கூட அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் அவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுதான் இந்த லவ்வர்ஸ் கார்டு அண்ட் பேஜ் ஆஃப் கப்ஸ் கார்டு வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்கிற மெசேஜ். ஓகே, உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சன்ஷைன் டேரட் ரீடிங் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.